வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைக்கி நம்ம சிந்திக்க இருக்கிற தலைப்பு, வாழ்வின் முழுமைக்கு ஏட்டுக்கல்வியா, அதாவது மொழிக்கல்வி தொழிற்கல்வியா, இல்லை பண்பாட்டு கல்வி என்கிற இயற்கை பற்றிய கல்வியா, ஒழுக்கப்பழக்க கல்வியா அப்படின்றத நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். ஏட்டுக்கல்வி என்பது நமக்கு அறிவை வளர்க்கிறது. நவீன உலகில் அறிவியல், கணிதம், தொழில்நுட்பம் மற்றும் உலகளாவிய மாற்றங்களை புரிந்து கொள்ள இது உதவுது. தொழில், திறமை, பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குது. ஏட்டுக்கல்வி வாழ்வாதாரத்தை கொடுக்கும். ஒரு மனிதன் பொருளாதார ரீதியாக தன் காலில் நிற்கவும் வேலைவாய்ப்பை பெறவும் ஏட்டுக்கல்வி அவசியமானது. உலகை ஒரு பகுத்தறிவு பார்வையோடு அணுகவும் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கவும் இது அடித்தளமாக அமையுது. ஏட்டுக்கல்வி ஒரு மனிதனுக்கு எப்படி வாழ்வது, ஹவு டு ஏர்ன் எ லிவிங் என்பதற்கான வழியை காட்டுது. ஆனால் பண்பாட்டு கல்வி ஒரு சிறந்த மனிதனாக வாழ வைக்கும். இது நமக்கு ஞானத்தை வழங்கும். பண்பாட்டு கல்வி மனிதனை நல்ல மனிதனாக மாற்றும். எப்படி வாழ வேண்டும், ஹவு டு லிவ் எ லைஃப் என்று கற்றுக் கொடுக்கிறது. மனிதநேயம், ஒழுக்கம், பொறுப்பு, கருணை, சகிப்புத்தன்மை, தன்னடக்கம் ஆகியவற்றை வளர்க்குது. பண்பாட்டு கல்வி வாழ்வின் அர்த்தத்தை தரும். பண்பாட்டு கல்வி வாழ்வின் உயர்ந்த நோக்கத்தை உணர்த்தும். பண்பாட்டு கல்வி என்பது நம் குடும்பம், சமூகம், பாரம்பரியம் மற்றும் ஒழுக்க நெறிகள் வழியாக நாம் கற்றுக்கொள்ளும் வாழ்வியல் கலை. பிறரை மதித்தல், அன்பு செலுத்துதல், கருணை, அகிம்சை மற்றும் தீய குணங்களை நீக்கி நற்பண்புகளை வளர்க்குது. தோல்விகளை கையாளுதல், உறவுகளை பேணுதல் மற்றும் இக்கட்டான சூழ்நிலையில் சரியான முடிவுகளை எடுக்கும் மன வலிமையை கொடுக்குது. சுயநலமின்றி பிறரோடு இணைந்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க பண்பாடே அடித்தளம். பண்பாட்டு கல்வி வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துது. அறிவும் பண்பும் இணையும் இடத்தில்தான் முழுமையான மனிதன் உருவாகிறான். வாழ்க்கையின் வெற்றிக்கும் அமைதிக்கும் நிறைவுக்கும் இவ்விரு கல்விகளும் சமமாய் இன்றியமையாதது. வாழ்க்கைக்கு ஏட்டுக்கல்வியும் பண்பாட்டு கல்வியும் இரு கண்கள் போன்றது. ஒன்றை இழந்து மற்றொன்றை பெற்றால் வாழ்க்கை முழுமை அடையாது. ஏட்டுக்கல்வி வாழ்வாதாரத்தை உருவாக்குது. பண்பாட்டு கல்வி வாழ்வின் உயர்ந்த நோக்கத்தை உணர்த்துது. ஏட்டுக்கல்வி மட்டும் இருந்து பண்பாட்டு கல்வி இல்லை என்றால் அந்த அறிவு சுயநலத்திற்கும் சமூக அறிவிற்கும் வழிவகுக்கலாம். அதுபோல் பண்பாடு மட்டும் இருந்து ஏட்டுக்கல்வி இல்லை என்றால் இன்றைய நவீன உலகில் வாழ்வாதாரத்தை நடத்துறது கஷ்டம். ஏட்டுக்கல்வியால் அறிவை பெற்று பண்பாட்டு கல்வியால் அந்த அறிவை நல்வழியில் பயன்படுத்துவதே ஒரு மனிதனை முழுமையான வெற்றிக்கு அழைத்து செல்லும். வாழ்க்கைக்கு இவை இரண்டுமே சம அளவில் முக்கியம். ஏட்டுக்கல்வி என்பது ஒரு காரின் இன்ஜின் போன்றது. அது நமக்கு முன்னேறி செல்வதற்கான வேகத்தையும் ஆற்றலையும் கொடுக்குது. பண்பாட்டு கல்வி என்பது அந்த காரின் ஸ்டீரிங் போன்றது. அதுதான் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்ற சரியான திசையை காட்டுது. வேகமாக செல்லும் காரில் ஸ்டீரிங் சரியாக இல்லைன்னா விபத்து தான் ஏற்படும். அதுபோல தான் பண்பாடு இல்லாத ஏட்டுக்கல்வியும் மனிதனை தவறான பாதைக்கு கொண்டு சேர்த்துடும். ஏட்டுக்கல்வி நமக்கு பலமாக வாழ கற்றுக் கொடுக்குது. பண்பாட்டு கல்வி நலமாக வாழ வைக்குது.
இந்த இரண்டும் இணையும் போதுதான் ஒரு மனிதனின் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் சமுதாயத்திற்கு பயனுள்ளதாகவும் அமையுது. வளம் என்பது நாம் வெளியில் சேர்க்கும் சொத்து, வசதி, பதவி ஆகியவற்றை குறிக்குது. நலம் என்பது நம் உள்ளுக்குள் இருக்கும் நிம்மதி, ஆரோக்கியம், நல்லுறவுகள் மற்றும் மன அமைதியை குறைக்கிறது. இன்றைய உலகத்துக்கு இது இரண்டும் சமமாக இருக்கணும். வளம் மட்டும் இருந்தால் ஒருவரிடம் ஆடம்பரமான வீடு, காரு, பெரிய வங்கி சேமிப்பு என அனைத்தும் இருக்கலாம். ஆனால் பண்பாடு இல்லைன்னா அங்கு நிம்மதியோ உண்மையான அன்போ மனநிறைவோ இருக்காது. நலம் மட்டும் இருந்தால் நல்ல குணம், சிறந்த பண்புகள் அனைத்தும் இருக்கலாம். ஆனால் போதிய ஏட்டுக்கல்வியும் வாழ்வாதாரம் இல்லைன்னா இன்றைய பொருளாதார உலகில் அன்றாட வாழ்க்கை நடத்துறதே சவாலாயிடும். வளமோடு கூடிய நலம் அல்லது நலமான சிந்தனையோடு கூடிய வளமான வாழ்வு தான் ஒரு மனிதனை முழுமையாக்கும். படிப்பால் வளம் பெற்று பண்பால் நலம் காத்து வாழும் வாழ்க்கை தான் உண்மையான பேர். படிப்பால் வளம். கல்வி என்பது நம் கைகளில் கொடுக்கப்படும் ஒரு விளக்கு. அது நம் அறியாமை இருளை நீக்கி நமக்கான பொருளாதார பாதையை வெளிச்சமிட்டு காட்டுது. உலக அறங்களை நம்ம நிமிர்ந்து நிற்க செய்யுது. பண்பால நலம். பண்பாடு என்பது நம் நெஞ்சிற்குள் எரியும் அகல் விளக்கு. அது நம் தீய குணங்களை அழித்து நம்மிடம் உள்ள நற்பண்புகளை வளர்க்குது. நமக்குள்ளும் நம்மை சுற்றி இருப்பொருளுக்கும் அன்பையும் கருணையும் நிம்மதியும் பரப்புது. வளத்தை வெளியில் தேடி ஓடும் மனிதன் நலத்தை உள்ளுக்குள் தொலைத்து விடுறான். வளத்தை வெளியில் தேடி ஓடும் மனிதன் நலத்தை உள்ளுக்குள் தொலைத்து விடுறான். ஆனால் படிப்பால் பெற்ற வளத்தை பண்பால் பெற்ற நலத்தோடு இணைப்பவன் மட்டுமே வாழ்க்கையை அதன் முழு அர்த்தத்தோடு வாழலாம். படிப்பின் மூலமாக நாம் பெறும் அறிவு நம்மை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வளப்படுத்துது. ஆனால் அந்த வளம் நமக்கும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் பயனுள்ளதாக மாறிடுச்சுன்னா நம்மிடம் நல்ல பண்பாடு இருந்தால் தான் அது மாறும். நம்மிடம் இருக்கும் தீய குணங்களை அழித்து கருணையோடும் நேர்மையோடும் நற்பண்புகளை வளர்த்து வாழும்போது தான் அந்த வாழ்க்கை முழுமையடையுது. வளம் தரும் வசதிகளும் நலம் தரும் நற்குணங்களும் இணையும் போது தான் ஒரு மனிதன் வரலாற்றிலும் மக்களின் மனங்களிலும் என்று நிலைத்து நிற்கிறான். ஓடோடி நாம் தேடி சேர்க்கும் பணம், பொருள், பதவி, சொத்துகள் போன்ற அனைத்து வளங்களும் டெம்பரவரி தான். அவை நாம் வாழும் காலம் வரை மட்டுமே நம்முடைய அடையாளமாக இருக்கும். நாம் மறைந்த அடுத்த கணமே அதை வேறு ஒருவருடையதாக மாறிடும். ஆனால் நாம் காட்டிய அன்பு, செய்த உதவி, கடைபிடித்த நேர்மை, வளர்த்து கொண்ட நல்ல பண்புகள் போன்ற நலங்கள் என்றுமே அழியிறது கிடையாது. அவை நாம் மறைந்த பிறகும் நாம் வாழ்ந்ததற்கான அடையாளமாக நம் தலைமுறையினருக்கும் இந்த சமூகத்திற்கும் ஒரு வழிகாட்டியாக தொடரும். உலகில் பெரும் செல்வந்தர்களாக, வலிமை மிக்க அரசர்களாக, மாபெரும் அறிஞர்களாக வளத்தோடு வாழ்ந்தவர்கள் பலர் இருக்காங்க. ஆனால் காலம் யாரை நினைவில் வைத்திருக்கிறது? தங்களுக்கு இருந்த வளம் மற்றும் அதிகாரத்தை கொண்டு மக்களின் துயர் துடைத்த மாமனிதர்களை மட்டும்தான் நினைவில் வச்சிருக்கு. அறிவியல வளமும் நற்குணமும் இருக்கணும். அணு அறிவியல் அறிவை ஏவுகணைகளாகவும் அதே சமயம் மக்களின் இதயங்களை கொள்ளையடித்த எளிமையாகவும் மாற்றியதால் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மக்களின் மனங்களில் வாழ்கிறார். அதிகார வளமும் நற்குணமும். ஆட்சி கட்டிலின் அதிகாரத்தை கொண்டு
ஏழை பங்காளராக கல்விக்கண் திறந்த வள்ளலாக வாழ்ந்ததால்தான் காமராஜர் வரலாற்றில் நிலைத்து நிற்கிறார். வளம் என்பது ஒரு மனிதன் வாழும் காலம் வரை மட்டுமே அவனோடு இருக்கும். வளம் என்பது ஒரு மனிதன் வாழும் காலம் வரை மட்டுமே அவனோடு இருக்கும். ஆனால் அவன் விதைத்து செல்லும் நற்குணங்கள் அவன் மறைந்த பிறகும் தலைமுறை பல கடந்தும் பேசப்படும். வளமும் நலமும் இணையும் போது ஒரு மனிதன் சாதாரண மனித நிலையிலிருந்து உயர்ந்து வரலாறாக மாறிவிடுகிறான். ஏட்டுக்கல்வியின் வளர்ச்சியும் பண்பாட்டு கல்வியின் வீழ்ச்சியும் என்பது இன்றைய நவீன சமுதாயம் எதிர்கொண்டுள்ள மிக முக்கியமான ஒரு சிந்தனை போராட்டம். தொழில்நுட்பமும் பொருளாதாரம் வளர்ந்து வரும் வேளையில் மனித நேயமும் பண்பாடும் எந்த அளவுக்கு கீழே சென்றுக்கிட்டு இருக்குது. எதனாலனா ஏட்டுக்கல்வியின் அபார வளர்ச்சி. இன்றைய கல்வி முறை என்பது பெரும்பாலும் மதிப்பெண்கள், பட்டங்கள் மற்றும் வேலைவாய்ப்பை மட்டுமே இலக்காக கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்குது. கணினி, செயற்கை நுண்ணறிவு, ரொபாட்டிக்ஸ் போன்ற நவீன துறைகளில் ஏட்டுக்கல்வி நம்மை உலகத்தரத்திற்கு உயர்த்தியிருக்கிறது. படித்து நல்ல வேலைக்கு சென்று பொருளாதார ரீதியாக தங்களை உயர்த்து கொள்ளும் வாய்ப்பை இன்றைய கல்வி முறை தாராளமாக வழங்குது. கல்வி நிறுவனங்கள் மாணவர்களை ஒரு மதிப்பெண் எடுக்கும் இயந்திரமாக மட்டுமே பார்க்கின்றன. யார் அதிக மதிப்பெண்கள் பெறுகிறார்களோ அவர்களே சிறந்தவர்களாக கருதப்படுது. பண்பாட்டு கல்வியின் வீழ்ச்சி. ஏட்டுக்கல்வி வளர வளர நம் முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை கல்வி அல்லது பண்பாட்டு கல்வி மெல்ல மெல்ல மறைந்து வருகிறது. எதனால்? மதிப்பு கூட்டப்பட்ட கல்வியின்மை. கூட்டு குடும்ப முறை சிதைந்து தனி குடும்பங்கள் பெருகியதால் தாத்தா பாட்டியிடம் கதைகள் வழியாக கற்றுக்கொண்ட ஒழுக்க நெறிகள் இன்று குழந்தைகளுக்கு கிடைப்பதில்லை. மனிதநேய குறைபாடு. எதனால்? பிறருக்கு உதவுதல், பெரியவர்களை மதித்தல், பகிர்ந்து உண்ணுதல் போன்ற நற்பண்புகள் குறைந்து சுயநலம் மற்றும் போட்டி மனப்பான்மை மட்டுமே மாணவர்களும் விதைக்கப்படுது. நமது கலைகள், இலக்கியங்கள், பண்பாடு, மரபுகள் மற்றும் வாழ்வியல் நெறிமுறைகளை இன்றைய தலைமுறையினர் பழமைவாதம் என்று புறந்தள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏட்டுக்கல்வி அறிவை வளர்க்குது, ஒழுக்கத்தை வளர்க்குது, சான்றிதழ்களையும் பட்டங்களையும் தருகிறது, மூளைக்கு வேலை கொடுக்குது, தனி மனித முன்னேற்றத்துக்கு உதவுது. ஆனால் பண்பாட்டு கல்வி பிழைக்க கற்றுக் கொடுக்குது, வாழ கற்றுக் கொடுக்குது, நற்பண்புகளையும் மனித நேயத்தையும் தருகிறது, இதயத்திற்கு வழிகாட்டுகிறது, சமுதாய இணக்கத்துக்கு உதவுது. அப்போ இந்த பண்பாட்டு கல்விக்கு வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? மதிப்பெண்களை காட்டும் சான்றிதழ்கள் வேலை வாங்கி தரலாம். ஆனால் நற்பண்புகள் மட்டுமே ஒரு மனிதனை சமுதாயத்தில் வாழ வைக்கும். பெற்றோர்களின் பேராசை. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை மருத்துவர்களாகவோ பொறியாளர்களாகவோ பார்க்க விரும்புகிறார்களே தவிர நல்ல மனிதர்களாக உருவாக்க தவறிவிடுகிறார்கள். பள்ளிகளும் கல்லூரிகளும் 100% தேர்ச்சி என்ற விளம்பரத்தை நோக்கியே ஓடி வணிகமயமாக கல்வி நிறுவனம் மாறதுனால அங்கு ஒழுக்கத்திற்கோ பண்பாட்டிற்கோ முக்கியத்துவம் கொடுக்கல. மொபைல் போன்களும் சமூக ஊடகங்களும் மாணவர்களின் நேரத்தை விழுங்குவதோடு தவறான கலாச்சார மாற்றம் திரை மற்றும் சமூக ஊடகங்களில் வருகிறது. இதுக்கு தீர்வு தான் என்ன? ஏட்டுக்கல்வியும் வேண்டும், பண்பாட்டு கல்வியும் வேண்டும். இந்த இரண்டும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றது. இதுக்கு கல்வி முறையில் மாற்றம் கொண்டு வரணும். பாடத்திட்டங்களில் வெறும் மனப்பாட கல்விக்கு மாற்றாக அறநெறி கதைகள், சமூக சேவை மற்றும் நம் பாரம்பரிய கலைகளை கட்டாயமாக்கணும். பெற்றோர்களுடைய பங்கு என்னன்னா,
வார இறுதி நாட்களிலாவது குழந்தைகளுடன் பேசி அவர்களுக்கு நம் பண்பாட்டையும் உறவுகளின் முக்கியத்துவத்தையும் கற்றுக் கொடுக்கணும். சமநிலையில் இருக்கணும். எப்படின்னா, மதிப்பெண்களை தாண்டி ஒரு மாணவனின் ஒழுக்கம், பிறரை நடத்தும் விதம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளித்து அங்கீகரிக்கணும். இந்தியாவில் பாரம்பரிய கல்வி முறை, பண்பாட்டு கல்வி என்பது ஒரே நாளில் ஒரு குறிப்பிட்ட நபரால் மட்டும் ஒழிக்கலை. இந்தியாவின் பாரம்பரிய கல்வி முறையை மாற்றி மேற்கத்திய கல்வி முறையை கொண்டு வந்ததில் அது முக்கியமானவர் யாருன்னா தாமஸ் பாபிங்டன் மெக்காலே. மெக்காலே கல்வி ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1835 பிப்ரவரி 2 லார்டு மெக்காலே தனது புகழ்பெற்ற கல்வி அறிக்கையை சமர்ப்பிக்கிறாரு. அப்போ உள்ள அரசியலுக்கு இந்தியாவின் பாரம்பரிய சமஸ்கிருதம், அரபு, பாரசீகம் மற்றும் உள்ளூர் மொழிக்கல்வி முறைகளுக்கு பதிலாக ஆங்கில கல்வி முறையை புகுத்துட்டாங்க. இதனால தான் இந்திய பண்பாடு, ஆன்மீகம் மற்றும் அறநெறிகளை அடிப்படையாக கொண்ட பாரம்பரிய கல்வி முறையின் முக்கியத்துவம் குறைந்தது. ஆங்கிலேயருக்கு தேவையான அலுவலக பணியாளர்களுக்கு உருவாக்கும் கல்வி முறை உருவானது. மெக்காலேயின் இந்த அறிக்கையை ஏற்று அப்போதைய கவர்னர் ஜெனரலாக இருந்த வில்லியம் பெண்டிங் பிரபு 1835 மார்ச் 7 ஆங்கில கல்வி சட்டத்தை இந்தியாவில் நிறைவேற்றினாங்க. இந்தியாவின் பாரம்பரிய கல்வி நிறுவனங்களுக்கு நிதி வழங்குவதை நிறுத்திவிட்டு அந்த நிதியை ஆங்கில வழி கல்விக்கு மட்டுமே பயன்படுத்திட்டாங்க. குருகுல கல்வி மற்றும் திண்ணை பள்ளிகள் முடங்கி போச்சு. ஆங்கிலேய அரசின் புதிய கல்வி நாணய கொள்கையாலும் அரசு வேலைகளுக்கு ஆங்கிலம் கட்டாயம் என்ற விதியினாலும் இந்தியாவின் பாரம்பரிய குருகுல கல்வி, திண்ணை பள்ளிகள் மற்றும் மதராசாக்கள் தங்களின் செல்வாக்கை இழந்தன. 1835 மெக்காலே மற்றும் வில்லியம் பெண்டிங் ஆகியோரால் கொண்டு வரப்பட்ட ஆங்கில கல்வி சட்டமே இந்தியாவின் பண்பாட்டு கல்வி முறை வீழ்ச்சியடைவதற்கு முதன்மை காரணமாக அமைந்தது. சமுதாயத்தில் பண்பாட்டு கல்வி இல்லாதனால இன்றைய உலக மக்கள் பல்வேறு வகையான சமூக உளவியல் மற்றும் ஒழுக்க நெறி சார்ந்த சீர்கேடுகளை அனுபவித்து வராங்க. வெறும் புத்தக அறிவும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் மட்டுமே ஒரு மனிதனை முழுமையாக்காது. ஒரு சமுதாயம் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டுமானால் கல்வி நிறுவனங்களிலும் குடும்பங்களிலும் பண்பாட்டு கல்வி மீண்டும் கட்டாயமாக்கப்பட வேண்டும். பண்பாட்டு கல்வி இல்லாததால் உலகளவில் ஏற்பட்டுள்ள முக்கிய சீர்கேடுகள் ஒழுக்க வீழ்ச்சியும், வன்முறை, குற்றங்கள், ஊழல், மோசடிகள் அதிகமாகிடுது. சட்டத்தின் மீதான பயம் கிடையாது. தனி மனித ஒழுக்க குறைவு, சுயநல மனப்பான்மை அதிகரிக்குது. பிறருக்கு உதவும் மனப்பான்மை குறைந்து சமூக அக்கறை சுருங்கி போச்சு. குடும்ப ஒற்றுமை சிதைஞ்சு போச்சு. விவாகரத்துகள் மற்றும் பிரிவுகள் அதிகமாகிடுது. முதியோர் புறக்கணிக்கப்பட்டு முதியோர் இல்லத்தில் சேர்க்குறாங்க. தலைமுறைகளுக்கு இடையே மதிப்புகள் குறைஞ்சி போச்சு. மொழி மற்றும் கலைகளின் அழிவு, மத, இன, மொழி வேறுபாடுகளால் மோதல்களும் வெறுப்புணர்வுகளும் உண்டாயிடுது. அநாகரிகமான ஊடக தாக்கத்தால் தனிமை உணர்வு, மனசோர்வு, அமைதியின்மை, தனிமை போன்ற உளவியல் சிக்கல்களும் அதிகரித்து போச்சு. இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் மீதான பொறுப்புணர்வு குறைஞ்சு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகரித்திடுது. பொருள் முதல் வாத சிந்தனை, மெட்டரலிசம், பொருளாதார முன்னேற்றம் இருந்தாலும் வாழ்க்கை தரம் மற்றும் மகிழ்ச்சி குறைஞ்சி போச்சு. உலக அமைதிக்கு அச்சுறுத்தலாக போர்கள், பயங்கரவாதம், சமூக பதற்றங்கள் உருவாயிடுது. மனித உரிமைகள், சமத்துவம், நீதிநெறி போன்ற அடிப்படை மதிப்புகள்
பலவீனமாயிடுது. தனி மனித பண்பாடே குடும்ப அமைதியின் விதை. குடும்ப அமைதியே சமூக அமைதியின் அடித்தளம். சமூக அமைதியே உலக அமைதியின் உச்சம். அதனால் பண்பாட்டு கல்வி என்பது ஒரு பாடம் மட்டுமல்ல, மனித குலத்தின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வாழ்க்கை கல்வி. ஒரு சமுதாயத்தின் அடித்தளம் என்பது சட்டங்களிலோ அல்லது பொருளாதார வளர்ச்சியிலோ மட்டும் இல்லை, அது அந்த சமுதாய மக்களின் தார்மீக ஒழுக்கத்திலும் பண்பாட்டிலும் தான் இருக்குது. கல்வி நிறுவனங்களும் குடும்பங்களும் இணைந்தால் மட்டுமே ஒரு சமுதாயம் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் ஒற்றுமையாகவும் வாழ வேண்டுமானால் கல்வி நிறுவனங்களிலும் குடும்பங்களிலும் பண்பாட்டு கல்வி மீண்டும் வாழ்வியல் கல்வியாகவும் கட்டாய கல்வியாகவும் நிலைநிறுத்தப்பட வேண்டும். ஏன்னா ஏட்டுக்கல்வி அறிவை வளர்க்குது, பண்பாட்டு கல்வி அந்த அறிவை மனித நேயத்துடன் பயன்படுத்த கற்றுத்தருது. பண்பாடு இல்லாத அறிவு முன்னேற்றத்தை உருவாக்கினாலும் அது அமைதியை உருவாக்காது. பண்பாட்டுடன் இணைந்த கல்வியே நல்ல மனிதர்களை உருவாக்கும். நல்ல மனிதர்களே நல்ல குடும்பத்தையும் நல்ல சமூகத்தையும் இறுதியில் உலக அமைதியும் உருவாக்காங்க. இந்தியாவில் பண்பாட்டு கல்வி மீண்டும் வளம் பெற பண்பாட்டு கல்வி சட்டத்தால் மட்டும் உருவாகாது. அது குடும்பத்தில் விதைக்கப்பட்டு, பள்ளியில் வளர்க்கப்பட்டு, சமுதாயத்தில் மலர்ந்து நாட்டின் பண்பாக நிலைநிறுத்தப்படணும். அதனால தான் இந்தியாவில் பண்பாட்டு கல்வி மீண்டும் வலுப்பெறுவதற்கு முன்னெடுப்பை முதன்மையாக அரசு மேற்கொள்ளணும். அதே நேரத்தில் அதன் வெற்றி குடும்பங்கள், கல்வி நிறுவனங்கள், ஆசிரியர்கள் மற்றும் சமூகத்தின் ஒத்துழைப்பதில் தான் அந்த அரசே மேற்கொண்டாலும் கொண்டு வர முடியும். இதில் முக்கியமாக பங்காற்றவங்க யாருன்னா இந்திய ஒன்றிய கல்வி அமைச்சகம். கல்வி கொள்கைகளில் பண்பாட்டு கல்வி மற்றும் மதிப்பு கல்விக்கு இடம் கொடுக்கணும். மாநில அரசுகளின் பள்ளி கல்வித்துறைகளை பாடத்திட்டங்கள் மற்றும் இணைப்பாட செயல்பாடுகளில் வாழ்வியல் மதிப்புகளை வழிப்படுத்தணும். பள்ளிகள் கல்லூரிகளில் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒழுக்கம், மனிதநேயம், சமூக பொறுப்பு போன்றவற்றை நடைமுறை வாழ்க்கையுடன் இணைத்து கற்பிக்கணும். பெற்றோர்களும் குடும்பத்தில் உள்ளவங்களும் குழந்தைகளின் முதல் பண்பாட்டு கல்விக்கூடமாக இருந்து முன்மாதிரியாக இருக்கணும். அவங்க சமூக மற்றும் ஆன்மீக அமைப்புகள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், பயிற்சிகள் மற்றும் சமூக சேவைகள் மூலம் நல்ல மதிப்புகளை பரப்பணும். மாணவர்களும் இளைஞர்களும் கற்றவற்றை வாழ்வில் நடைமுறைப்படுத்தி மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். அவங்க இதை தான் சிவானந்த சுவாமிகள் சொல்கிறாங்க, மடிந்தாரும் மாய்ந்தாரும் அல்லர், உலகில் அழிந்தாரும் அல்லர் புகழுடையோர்னு சொல்கிறார். இந்த வரி உணர்த்தும் ஆழமான பொருள் இதுதான். உலகில் எத்தனையோ கோடீஸ்வரர்களும் அதிகாரமிக்கவர்களும் பிறந்து மறைஞ்சிருக்காங்க. காலம் அவர்களை மிக எளிதாக மறைஞ்சிடுது. காலம் அவர்களை மிக எளிதாக மறந்துவிட்டது. ஆனால் நற்பண்புகளாலும் நற்செயல்களாலும் வாழ்ந்து புகழ் பெற்றவர்கள், நலம் விதைத்து சென்ற மனிதர்கள் உடலால் மடிந்தாலும் மக்களின் மனங்களில் தங்களின் நற்செயல்களின் மூலமாக என்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் ஒருபோதும் அழிவதில்லை. அதே வள்ளுவர் ஒரு குறள் என்ன சொல்கிறாரு, நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தம் போல் வித்தற்குண்டு அப்படின்னா, புகழுடைய சான்றோரின் வறுமையும் சரி, அவர்களது மரணமும் சரி, ஒரு வித்தை போல அழிவின்றி புதிய நன்மைகளை விளைத்து கொண்டே இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். ஏட்டுக்கல்வி என்பது நமக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்குது. பண்பாட்டு கல்வி மட்டுமே நமக்கு சிறந்த வாழ்க்கையை கொடுக்குது.
அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்தாலும் பண்பாடும் மனித நேயமும் இல்லை என்றால் அந்த வளர்ச்சி முழுமையடையாது. அதனால் அறிவோடு பண்பையும் சேர்த்து வளர்ப்பது தான் உண்மையான கல்வி. எப்படி? தனக்கும் பிறருக்கும் துன்பம் தராத ஒழுக்கம், துன்பப்படுபவர்களுக்கு இயன்ற உதவி செய்யும் ஒழுக்கம், உபகாரம் செய்யாவிட்டாலும் உபத்திரம் செய்யாத பண்பு, துன்பத்தை கொடுக்காம துன்பத்தை போக்கும் உயர்ந்த பண்பு, பிறர் உனக்கு எதை செய்ய வேண்டும்னு நீ விரும்புகிறாயோ அதையே நீ பிறருக்கும் செய்ய நீ நினைக்கணும். பிறர் உனக்கு எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறாயோ அதை நீயும் பிறருக்கு செய்யாத பண்பு மனித வளத்தின் உச்சம்.